வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இமாக்குலேட் கல்வி தினம் தூய இதய மரியன்னை உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தலைமை விருந்தினராக மாண்புமிகு புதுச்சேரி அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் வருகை புரிந்து இமாக்குலேட் சபையின் நிறுவ தந்தை லூயி சவேனின் துப்புயு அடிகளாரின் உருவ சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்திய பின் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து கூறி மாணவ பருவத்தில் கல்வியை கற்று அதனோடு ஒழுக்கத்துடனும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். மேலும் இவ்விழாவிற்கு சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், பேச்சாளர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவை சிறப்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் வழிநடத்தினார். அருட்தந்தை ஏஎஸ் அந்தோணிசாமி தலைமை வரலாற்று ஆணையம், திரு EM ராஜன் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அருட்தந்தை பி சூசைராஜ் பங்குத்தந்தை நெல்லித்தோப்பு, அருட்தந்தை ஜான் புரிட்டோ உதவி பங்குத்தந்தை நெல்லித்தோப்பு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். விழா பேருரையை அருட்தந்தை ரெபேக்கா மேரி பள்ளி ஆசிரியர் வழங்கினார். எல்லா திறமையும் கொண்டவர் தான் நீங்க. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் தவிர இந்த எஜுகேஷன் இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக இன்னைக்கு உலகம் முழுக்க இத்தனை கோடி மக்கள் படிக்கிறாங்கன்னா இந்த திவ்யடிகளார் அன்றைய காலகட்டத்தை செஞ்சது தான். அவருக்காக நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல செலவைக்கணும், அரசு விழா எடுக்கணும்னு ஏற்பாடு செய்திருந்தோம். இல்லைய நாள் கூட அவருக்கு அரசு விழா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு செஞ்சோம். ஆனால் முடியாது போயிடுச்சு. நிச்சயமா சொல்றேன், நீங்க இந்த காலேஜ் இருந்தீங்க, அப்படியெல்லாம் நீங்க முடிச்சு வெளியே கூட இருந்தீங்க. அடுத்த வருடம் 100% அவருக்கு செலவிட்டு அரசு விழாவாக எடுப்போம். அது எந்த மாற்றமும் இல்லை. அது உங்களுக்கு ஒரு சேலஞ்சா சொல்லிக்கிறேன். அடுத்த வருஷம் CP ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் வாழ்த்து. மாண்புமிகு மகாராஷ்டிர மாநில ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவர்களது தேசப்பணி மென்மேலும் தொடர எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். வாகூர் தொகுதிக்குட்பட்ட புதிய காமராஜ் நகரில் இயங்கி வரும் அன்னை தெரசா நற்பணி மன்றத்தின் சார்பாக நமது தேசத்தின் 79வது சுதந்திர தின விழா நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார். பின்னர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கும் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் பரிசு வழங்கினார். மேலும் அவர் பேசுகையில், விளையாட்டுப் போட்டிகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் முதலில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பகுதி இளைஞர்கள் தொடர்ச்சியாக 21 ஆண்டுகளாக இவ்வாறு நமது தேசத்தின் சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருவது போற்றப்பட வேண்டிய விஷயமாகும். தொடர்ந்து 21 ஆண்டுகளாக இவ்வாறு கொண்டாடி வருவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பல கட்ட இன்னல்களையும் சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொண்டுதான் இத்தனை வருடங்கள் தொடர்ந்து ஒரு இயக்கத்தால் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை நடத்த முடியும். அவ்வாறு தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி வரும் இந்த அன்னை தெரசா இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு மன்றத்தினருக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். இந்த வருடம் மட்டுமல்லாது, வருகின்ற வருடம் மட்டுமல்லாது, அனைத்து காலங்களிலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொடுப்பேன் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். பின்னர் சங்க நிர்வாகிகள் அவருக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் அணிவித்து கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து மன்றத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இந்த கலை நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியினை அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை தெரசா இளைஞர் மன்ற தலைவர் திரு கார்த்திகேயன், துணைத் தலைவர் பாபு, பொருளாளர் ஹரி, துணை பொருளாளர் மதன், செயலாளர் ராதாகிருஷ்ணன், துணை செயலாளர் சதீஷ் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் செய்திருந்தனர். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த அன்னை தெரசா இளைஞர் நற்பணி மன்றம் காமராஜ் நகர், இது கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷமா நடத்திட்டு வராங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இது இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. இது மேலும் மேலும் இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். புதுச்சேரி அடுத்த மண்ணாட்டிப்பட்டு கிராமத்தில்
திரௌபதி அம்மன் கோவில் திடலில் 2 நாட்கள் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் சுற்றுப்புற பகுதியில் இருந்து 30க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடினர். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு தமது சொந்த செலவில் முதல் பரிசு 30,000 வெற்றி பெற்ற மண்ணாடிப்பட்டு அணிக்கு வழங்கினார். 2ஆம் பரிசு ரூபாய் 25,000 மண்ணாடிப்பட்டு கூட்டுறவு சங்க தலைவர் தமிழ்மணி 2ஆம் இடம் பிடித்த அணிக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், விளையாட்டு அணி வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அண்ணன் அறிவழகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி கூடப்பாக்கம் கிராமத்தில் குலோத்துங்க சோழன் விளையாட்டு திடலில் 17வது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை 2025க்கான முதல்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் 36 அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இப்போட்டியில் கூடப்பாக்கம் சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி முதலிடத்தையும், வம்புப்பட்டு ஏபிஜே அப்துல் கலாம் அணி 2ஆம் இடத்தையும், செல்லிப்பட்டு பாரத் அணியினர் 3ஆம் இடத்தையும், ராதாபுரம் RPM அணி 4ஆம் இடத்தையும் கைப்பற்றினர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார், துணைத் தலைவர் ராமதாஸ், புதுச்சேரி மாநில ஈஷா பொறுப்பாளர்கள் பிரதாபன், வேதநாயகம், வெங்கடாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஈஷா தன்னார்வ தொண்டர்கள், கூடப்பாக்கம் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவில் நடத்தப்படும் இப்போட்டியில் முதல் பரிசாக 5 லட்சம் வழங்கப்படுகிறது. கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் 32 அணியினர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணியினர் வருகின்ற செப்டம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். கடலூர் அருகே சேடபாளையத்தை அடுத்த புதுக்குப்பம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் பிள்ளையார் கோவில் உள்ளது. 1984ஆம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை. ஊர் பொதுமக்கள் சார்பாக கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக கோவிலை சீரமைத்து புதுப்பித்து சுற்றுச்சுவர் முதல் அமைக்க வேலைகள் நடைபெற்று வருகிறது. அப்போது முத்தையா என்ற தனிநபர் இந்த இடத்தில் எனக்கும் சொந்தம் உள்ளது என்று வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலகர் ஆகியோரை கொண்டு பொதுமக்கள் செய்யப்படும் பணிகளை தடுத்து நிறுத்துகின்றனர். ஊர் பொதுமக்கள் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மற்றும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர், இந்து அறநிலைத்துறை கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைவரிடமும் மனு கொடுத்துள்ளனர். தனிநபர் வேண்டும் என்று ஊர் பொதுமக்களின் நலனை கெடுக்கும் வகையில் சில அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு பணிகளை தடுத்து நிறுத்துகின்றனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம், இந்து அறநிலைத்துறையும் இந்த பிரச்சனையை தலையிட்டு கிராம மக்களுக்கு தீர்வு ஏற்படுத்த தர வேண்டும் என்று கிராம மக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். அருகில் உள்ள முத்தையா என்ற நிலத்தில் இருக்கிற இந்த கோயிலில் ஆக்கிரமிப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் 1984லேருந்து 40 வருடமாக இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்குது. இப்போ நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும், வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்து அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், உயர்துறை இணை அமைச்சர், இந்து அமைச்சர் அறநிலையத்துறை அவர்களுக்கும், உதவி ஆணையர்களுக்கும் இந்த மனு அளிச்சிருக்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.